இது நம்ம இந்த மாவு வீணாக்க வேணாம். இதில் வந்து நம்ம அடை செஞ்சு சாப்பிட்லாம். இது கொஞ்சமாக இருக்குது. இதை மாதிரி நம்ம நொய் உப்புமாக்கு நொய் ரெடி பண்ணுறோன்னா இந்த மாவு இந்த மாதிரி சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்படியே ஒரு பாக்ஸில் கொட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு 4 அடை 5 அடை செய்கிற அளவுக்கு மாவு வந்துடுச்சு அப்படின்னா அழகாக இதில் பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு போட்டு நம்ம அழகாக பிசைஞ்சு அடை தட்டி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அரிசி அடை செம சூப்பராக இருக்கும். இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போது நொய் வந்து நம்ம உப்புமாக்கு அளந்து தண்ணியில் கொட்டிக்கலாம். இது வந்து ஒரு ஆழாக்கு அளவு. இந்த டம்ளர் வந்து ஒரு ஆழாக்கு அளவு. ரெண்டு ஆழாக்கு நொய் போட்டிருக்கேன். இதை இப்போ நம்ம நல்லா ஒரு 2 தண்ணி ஊற்றி கழுவினா போதும். சாப்பாட்டு அரிசி தானே. நல்லா 2 தண்ணி ஊற்றி பசஞ்சு கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஊறினா தான் நொய் வந்து நமக்கு சீக்கிரமும் வேகும், நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது மீதி இருக்கிற நொய்யும் வந்து நம்ம அப்படியே ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுட்டோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மீறதை ஒரு பாக்ஸில் நம்ம கொட்டி வச்சுட்டோம்னா நம்ம இதெல்லாம் சேர்த்து வைக்கிற நொய்யெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு போட்டு உப்புமா அழகாக செய்யலாம். சூப்பராக அன்னைக்கு நம்ம அரைக்கணுன்ற அவசியம் இருக்காது. இந்த இருக்கிற நொய்யை போட்டு சூப்பராக செய்யலாம். இப்போது கழுவிட்டேன். அப்படியே ஊற வச்சிடலாம். நம்ம இந்த டம்ளரில் தான் தண்ணி அளந்து ஊற்றணும். கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. மழை பெய்யறதுனால கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. இந்த லைட்டுக்கு வந்து இன்வெர்டர் கனெக்ஷன் இந்த லைட்டுக்கு இன்வெர்டர் கனெக்ஷன் இல்லை, அதனால் ஒயர் மாற்றி இன்வெர்டர் கனெக்ஷனுக்கு மாற்றிட்டேன். இப்போது வெங்காயம் கட் பண்ணிக்கலாம்.